ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தோடைய பில்லு தாங்க. அக்டோபர் மாதத்தோடைய பில் வந்து 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து 15ஆந்தேதியிலேருந்து ஆக்சுவலாக 16ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் பில்லுங்க. ஸோ எவ்வளோ பில் வந்திருக்கு, எத்தனை கிலோ வந்து போட்டிருக்கோம், அண்ட் வந்து எவ்வளோ ரேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக பார்க்கலாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒவ்வொரு மாதமும் வந்து பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரேட் வந்து தெரியணும் இல்லையா. இப்போ வந்து ஒரு கிலோ வந்து எவ்வளோ போயிருக்கு, 500ரூபாவா, 1000, 2000ன்றாங்க, 500ன்றாங்க, 250ன்றாங்க. ஆவரேஜாக நமக்கு வந்து மல்லி வந்து லாபமாக நஷ்டமான்றது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அண்ட் வந்து அந்தந்த மாதம் வந்து ரேட் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரேட்டில் வந்து மாட்டோம். ஸோ உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வருங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தாங்க. இது வந்து ஆக்சுவலாக 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் அக்டோபர் மாதத்தோட பில்லு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து 16ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்குங்க. ஸோ வாங்க எவ்வளோ ரேட் வந்து வந்திருக்கு அண்ட் வந்து எத்தனை கிலோ வந்து பூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 16ஆந்தேதி வந்து ஆக்சுவலாக 2 பேட்ச் வந்து பூ போயிருக்குங்க. 2 பேட்சில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 3400 அண்ட் வந்து செகண்ட் பேட்ச் வந்து 150 வந்து போயிருக்கு. ரேட் வந்து பாருங்கள், 2 பூவுமே வந்து எவ்வளோ பில் போட்டிருக்காங்கன்னா 360 ரூபா 3 கிலோவுக்கு வந்து 1224 இது வந்து அக்டோபர் மாதத்தோட பில்லு. இதே வந்து 3 என்ன சொல்கிறது 3400ன்றதுக்கு வந்து சம்மர் பூவாக இருந்தால் 260 280 அந்த மாதிரியும் வருது. ஆனால் இப்போ வந்து ரேட் கொஞ்சம் பரவாயில்ல தான், 360 வந்திருக்கு ஒரு கிலோ மேலே. அடுத்து வந்து 17ஆந்தேதி வந்து பாருங்கள் 3350ங்க. 3350 அப்படின்னா 500 போயிருக்குதுங்க. 500 அப்படின்னா 1675 போயிருக்கு. அடுத்து வந்து 900 கிராம் வந்து ஆக்சுவலாக செகண்ட் பேட்ச் போனது. ஸோ அன்றைக்கி வந்து எவ்வளோ ரேட் வந்து பாருங்கள், 4250 வந்திருக்குங்க. 4250க்கு வந்து 500 போயிருக்கு. 4250னா பாருங்கள் 2000 2125 சம்திங் வந்திருக்கு. அப்படின்னா இப்போ இந்த அக்டோபர் மாதமும் நல்ல ரேட்டுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் சூப்பர் ரேட்டுங்க. உண்மையாகவே நான் நவம்பர் மாதத்தோடைய பில்லு வந்து நான் நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்து டிசம்பர் பில்லுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க. ஸோ வீடியோ சரியாக ப்ராப்பராக நான் வந்து போடலை. ஸோ தப்பு தான், சாரி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால வாய்ஸ் வரல, கொஞ்சம் கோல்டு அதிகமானதுனால ஒரு 10-15 நாள் சரியாகலை. ஸோ அதனால தான் வீடியோஸ் போட முடியல. அடுத்து பாருங்கள் 18th வந்து பாருங்கள் 18ஆந்தேதி வந்து 3 கிலோ வந்து 750 கிராம் வந்து போட்டிருக்கோம். 700 போயிருக்கு. 700 அப்படின்னா 2625 இது பாருங்கள் ஹைலைட் வந்து பாருங்கள் 19ஆந்தேதி 4500 போயிருக்குங்க. 1000 போயிருக்குங்க அன்றைக்கி ரேட்டு. 1000 அப்படின்னா 4500 வந்து அன்றைக்கி ஒரே நாள் பாருங்கள் 4500 வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 4 கிலோ போட்டிருக்கோம். 500 4 600 ஆக்சுவலாக 4600 வந்து 500 ரேட் போயிருக்கு. 2300 வந்திருக்கு. அடுத்து வந்து 3700 அப்படின்னா 360 போயிருக்குங்க ரேட்டு. அப்படியே கொஞ்சம் மல்லி பொறுத்த வரைக்கும் ஏறும் இறங்கும். ஃபெஸ்டிவல் சீசன் தகுந்த மாதிரி முகூர்த்தம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஏறும் இறங்குங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 3700 போட்டிருக்கோம். 360 1332 வந்திருக்கு. அடுத்து வந்து 1 கிலோ தான் வந்திருக்கு. அப்படியே குறைஞ்சி வரும். 1 கிலோ வந்திருக்கு 450 ஸோ 450 வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து பாருங்கள் 3750 வந்திருக்கு. 3750 அப்படின்னா 800 போயிருக்கு. 800 அப்படின்னா 3000. ஆக்சுவலாக 4700 அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து 1 கிலோ எப்படி வரும்? ஆக்சுவலாக மிச்சமாக வந்திருக்கும். இதில் ஏதோ கம்மியாக இருக்குது. செக் பண்ணணும் எத்தனை கிலோ போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பாருங்கள் 3800 அப்படின்னா 550 2090 வந்திருக்குங்க. அடுத்து வந்து 4 கிலோ 3800 போயிருக்குங்க. 3800 அப்படின்னா 550 போயிருக்கு. 2900. ஆக்சுவலாக பாருங்கள் ரேட்டு இந்த 1000 போன அன்னைக்கு 4.5 கிலோ போயிருக்கு. 4500 வந்திருக்கு. என்ன அப்படின்னா இதில் பாருங்கள் 4 கிலோ போயிருக்கு 800 அன்றைக்கி 800 போன அன்னைக்கு பாருங்கள் 3200. அடுத்து வந்து 2650 2650னா 700. 1200 500 போயிருக்கு. 600 வந்திருக்கு. அப்புறமா 1250 பூ போயிருக்கு. 550 ரேட்டு 687. ஓவராலாக அமௌண்ட் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு 27000 வந்திருக்குங்க. 27222 வந்திருக்கு. இதில் வந்து 2722 நமக்கு வந்து கமிஷன் போயிருக்கு. நம்ம கமிஷன் போக நம்ம கைக்கு வந்து 24500 வந்திருக்கு. 24500னா பரவாயில்ல தான். பூ வந்து ரேட் வந்து நல்ல ரேட்டு தான் வந்திருக்கு. ஆனால் பூவோட ரேட் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 360 தான் ஸ்டார்ட் ஆச்சு. 360 500 500 700 1000
அப்புறமா 450, 800, 800, 800, 700 இதெல்லாம் ஒன்லி பொறுத்த வரைக்கும் லாட்ரி மாதிரிங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக ஒரு நாள் 2 நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி ரூ. 1000 வந்துச்சு அப்படின்னா, இந்த ரூ. 1000 வந்த அன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு லக்கு ஒருவேளை 5 கிலோன்றது வந்து 10 கிலோ கூட போட்டிருக்கலாம். 10 கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு ரூ. 10,000 வந்திருக்கும். அந்த மாதிரி இது வந்து லாட்ரி. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு நஷ்டம்லாம் ஆகாது, லாபம் தான். லாபத்துலேயுமே நமக்கு வந்து லாட்ரி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி 1000, 800, 700 அப்படின்னு வந்துச்சுன்னா, அன்னைக்கு நம்ம பூ கொடுக்குறத பொறுத்து நம்ம அன்றைக்கி 5 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா 735, 3500 வந்துருக்கும் ஒரே நாள். அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த நவம்பர் மாதம் 1ஆந்தேதியும் நல்ல பில் வந்திருக்கு. அண்ட் வந்து இந்த 15ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் இதுவுமே நல்ல பில் வந்திருக்குங்க. பாருங்கள் 24,500 வந்திருக்கு. அடுத்து வந்து நவம்பர் மாதத்தோட பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நவம்பர் மாதம் இன்னும் பில் அதிகம், ரேட் வந்து அதிகம் போட்டிருக்காங்க. பட் நவம்பர் மாதம் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், பூ வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூ வந்து எவ்வளோ பூ போட்டிருக்கோம் அப்படின்றது பாருங்கள், எவ்வளோ பூவுக்கு வந்து எவ்வளோ ரேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு மாதமாக உங்களுக்கு வந்து நான் பில் அப்டேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு வந்து நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த பில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம், இப்போ ஜூன் ஜூலைலேருந்து ஒவ்வொரு மாதமும் அப்டேட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு மாதமும் பில்லு பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ரேட்டு தாங்க போயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இது வந்து லாபமாக நஷ்டமாக இது வந்து செய்ய முடியுமா இல்லையான்னு யோசிப்பீங்க. ஸோ லாபமாக நஷ்டமாக, ஆனால் வந்து நஷ்டன்றது வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து லாப நஷ்டம் கணக்கு போடலாம். அதில் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மல்லி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ அவங்கவுங்க சரி விருப்பம் இருக்கிறவங்க வைக்கலாம், இல்லைனா அவங்க சாய்ஸ் தாக்க. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறது, என்னோடய மோட்டிவ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஐடியா வந்து இப்படி தான் செய்கிறோம், இதுதான் பில் வந்திருக்கு, இப்படி தான் என்ன சொல்கிறது மெயின்டைன் பண்ணுறோன்றதெல்லாம் நான் சொல்லிடலாம். ஸோ நிறைய பேருக்கு யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அதனால தான் இதில் பாருங்கள் மேக்ஸிமம் ஓரளவு பூவுமே நல்லதாக போட்டிருக்கோம். இது வந்து செடி ஆக்சுவலாக அக்டோபர்னால் ஒரு 1.5 வருஷ செடி தான் நினைக்கிறேன். 1.5 வருஷம் 1.5 வருஷம் தாங்க. 1.5 வருஷ செடி வந்து பூ இவ்வளோ தான் வந்திருக்கு. நாங்களும் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன், நாங்கள் பெருசாலாம் எந்த ஒரு செலவுமே பண்ணலைங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சொட்டு நீர் பாசனம் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன் பாருங்கள். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் செலவுலாம் பண்ணோம்னா நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க. பேசிக்கான செலவு பண்ணிவிட்டு பேசிக்கான அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. அவங்களாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி செடி ஆனால் நல்லா வளர்த்துருக்காங்க. ஆனால் வந்து பெருசாக லாபம் வந்து பெருசாக வரலைங்க இது வரைக்கும் ஒரு டைம் கூட. நம்ம வந்து இந்த 1.5 வருஷ செடியிலே ஆக்சுவலாக வந்து ஒரு கழனிக்குமே போனோம். ஐ திங்க் எந்த மாதம்னா ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 52,000 வந்துச்சுங்க பில்லு. ஸோ கம்பேர் பண்ணும்போது அவங்க பில்லும் அவங்களது நிலமும் அவங்களோட செடியோட அளவும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செடிக்கு நம்ம செடியோட வளர்ச்சிக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது 1.5 வருஷ செடியில் இவ்வளோ அமௌண்ட் வந்துங்கிறது பெரிய விஷயந்தான். இது வந்து 1.5 வருஷ செடின்றது வந்து இது கம்மி தான், பில்லுமே கம்மி. ஆக்சுவலாக 2 வருஷம் 2.5 வருஷம்லாம் ஆனால் நம்மளால் பூவே அறுக்க முடியாதுங்க. ஸோ அப்போ இன்னும் பில் அதிகமாக வரும், வேலையும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம், அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் இந்த அக்டோபர் மாதம் ஆல்ரெடி 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் பில் போட்டிருக்கேன். அது எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி போய் பாருங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நவம்பர் மாதத்து எவ்வளோ பில் வந்திருக்கு, எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் வந்து இது அக்டோபர் மாதத்தோடைய பில் வந்து பாருங்கள், இதுவுமே ரேட் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். 1000லேருந்து 800, 700, 550, 650 இது நல்ல ரேட்டு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து லாஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 24,500 இதில் 27,222 ஆக்சுவலாக 2,222 கமிஷன் போயிருக்கு. கமிஷனால் 100 ரூபாய்க்கு 10 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. செலவு வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு 2,000, 2,500 ஆள் கூலி வருங்க. அதுக்கு மேலே வந்து மீதி மருந்தடிச்சது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000, 15லேருந்து ஒரு 18,000 நமக்கு லாபம் வந்திருக்கும். 6,500 அப்படின்னா 15லேருந்து 18 வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ மருந்து அடிச்சோன்றது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.